அக்காவுக்கு மட்டும் செல்லம் கொடுக்குற, நான் உன் புள்ள இல்லையா? ஏன் என்ன போ உங்க அக்காவுக்கு செல்லம் கொடுக்குறேனா? ஆமா, சட்ட பாக்கெட்ல காசு எடுத்த கூட அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் உன் டென்ஷன். சரி, இப்ப அம்மா ஒரு கேள்வி உன்கிட்ட கேக்குறேன், பதில் சொல்றியா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருப்ப? இங்க தானே. ஆனா உங்க அக்கா இன்னொரு இடத்துக்கு போறவ. அங்க போய் மாமனாருக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், கொழுந்தனாருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்க தேவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறவ காலப்போக்குல தனக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் மறந்துடுறான். இது உங்க அக்கா மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். ஏன் என்னையே எடுத்துட்டீங்க, சின்ன வயசுல அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்லமா இருந்தேன். அம்மா அப்பா நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க. இங்க உங்க அப்பாவோட பெர்மிஷன் இல்லாம எனக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமே கிடைக்கிறது கிடையாது. அம்மா அப்பா வீட்டுக்கே போகணும்னா கூட விருந்தாளியா தான் போயிட்டு வர மாதிரி இருக்கு. அதுக்குமே கூட உங்க அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் தான் கேட்கிறேன். தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து டாட் லிட்டில் பிரின்சஸ்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? ஒவ்வொரு பொண்ணும் இளவரசியா இருக்கிறது தான் பிறந்த வீட்லயும் தான் அம்மா அப்பா கிட்டையும் தான். போற இடத்துல எல்லாம் எல்லா பொண்ணுங்களுமே வேலைக்காரியா தான் இருக்காங்க. இது உங்க அக்காக்குன்னு இல்லடா, எனக்கும் தான். அதனாலதான் பெத்தவங்க எப்பவுமே பையனுக்கு கொடுக்குற அட்வான்டேஜையும் ஸ்பெஷலையும் விட பொண்ணுங்களுக்கு ஒரு படி மேலேயே கொடுக்கறது. இங்க உங்க அப்பாவோட சட்ட பாக்கெட்ல கையில இருந்து காசு எடுக்கிறான்னு உனக்கு கோவம் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, அங்க போனா உங்க அக்காவை எவனை கட்டிப்பானே தெரியல. அவன் கொடுக்குற சம்பாத்தியத்துலதான் உங்க அக்கா கை நீட்டி வாழ்ந்தாலும் நான் காசு இல்லையேன்னு ஒரு வருத்தம் ஓரத்துல இருக்கும். இவ்வளவு ஏன் உங்க அப்பாவே எடுத்துக்கோ அடிக்கடி. என் சம்பாத்தியத்துல தானே உட்காந்து சாப்பிடுற, நான் மட்டும் சம்பாதிச்சு கொடுக்கலன்னா அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. உனக்கே தெரியும்ல. இதெல்லாம் சொல்லி கேட்கும் போது அவர் என்னமோ எனக்கு பிச்சை போடுற மாதிரியும் நான் என்னமோ காசே இல்லாத வேலைக்காரி மாதிரியே தோணுது. இது எனக்கு மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். அதனாலதான் ஒவ்வொரு பொன் பிள்ளைகளும் தான் பெற்றவங்களுக்கு தான் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் இளவரசி. அதனாலதான் டாட் லிட்டில் பிரின்சஸ்னு சொல்றாங்க, மாம் லிட்டில் பிரின்சஸ்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா பாத்துக்கிற மாதிரியே புருஷன்மார்களும் அந்த புருஷன் சார்ந்த குடும்பமும் அமைகிறது மிகப்பெரிய வரம். அது ஸ்வர்க்கம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட லைஃப்ல பெரும்பாலும் இது யாருக்கும் கிடைக்கிறது இல்ல, சரியா? அதனால நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டு உங்க அக்கா கிட்ட அன்பா நடந்துக்க பாத்துக்கோ. அவகிட்ட போட்டி போடாதடா. இப்போ இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவளை நீ மிஸ் பண்ணுவ. அப்பதான் தெரிய போதா அருமை என்னன்னு.